பிரச்சனை? என் தம்பிய ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. அத முடிக்கிற அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாயன் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன் வாழ்வே மாயன் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. ஹலோ சாமி, நான் தான். வண்டி வந்துச்சுல, கண்டின திறந்து பொருளை பாத்துறியா? எவ்வளவு தேரம்? காசி, கேப்டன் சொன்ன நம்பர்ல பொருளே இல்ல. என்ன சொல்ற? அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். ஏய் அடி காசி, what's all this? சுட்டு அவனை சீட் பண்றியா? No, Kasi. நம்பரை சொல்றா. Please wait. நியூ நம்பர். ஆர் ஐ கில் யூ. No, Kasi, I give you the number. No problem. Believe me. சொல்லு காசி. நம்பரை சொல்றேன், எழுதிக்கோ. SWU 203 980 22G1 Block 7. ஏய் நம்ம கண்டினர் போகுதா? போடா, போய் பிடி சீக்கிரம். காசி, எதுக்காக வண்டியை வணக்கற? நான் நாயுடு வண்டியோட எஸ்கேப் ஆகுறா. 6 பாருக்கு பாரின் கப்பல் வந்துச்சுன்னா அந்த கேப்டனை கரெக்ட் பண்ணி அதுல இருக்கிற பொருளை தூக்குது எங்க பொழப்புன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதுல மண்ணள்ளி போடுறா. நான் பயம் போயிடுச்சா? ஏய் நான் மூஞ்சில மார்க்க போறேன். ஏய் இருங்கடா. டேய் காசி, அவசரப்படாதடா. என் கடன் அடைக்கிறதுக்காக பிசினஸ் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் பெர்மிஷன் இல்லாம கண்டெய்னர் திறக்க முடியாது. வேற ஆளா? யார் ஆளா? வா காட்டுறேன். இதோ இவர்தான். நம்ம செல்வம்னா? டேய் கத்திக்கல போலடா. யார் தெரியுதா? நம்ம கேட்டு செல்வம். என்ன தெரியல? ராயபுரம் தண்டமணி பையன் காசி. இப்பெல்லாம் 6 பேர் நம்ம கண்ட்ரோல் தான். என்னது உங்க கண்ட்ரோல் தான்? அதெல்லாம் வெளில வச்சுக்கோ. இனிமே இங்க பாரு, உன் பிரச்சனைக்கு நாங்க வரல. அதே நேரத்துல எங்க ஏஜென்சி கண்டெய்னர்ல கை வைக்காத. மத்த ஏரியால எல்லாம் உன் வேலையை கட்டிக்கோ, நாங்க தலையிட மாட்டோம். நான் செல்வன உன் ஏஜென்சின்னு சொல்லிட்டேன், அதுல கை வைப்பனா? டேய் வாங்கடா போலாம். மட்டானா என்னடா கேட் செல்வம் இந்த வழியில வந்துறப்பல. இப்போதான் புரியுது செல்வம், சக்கரபாண்டி எதுக்காக உன் ஏஜென்சிக்கு இன்சார்ஜா போட்டான்னு. இத போத இதெல்லாம் சரி கட்டணும்ல. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அலகுறை ஆடிட்டு இருக்க? செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை. காதல் என்று அர்த்தம். கடலை காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சூத்த கத்தி சூப்ல அடிக்கிறது நான் தாடா. இவங்க தானே என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா. இல்ல ஏத்திடுவேன். ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த பொய்யில் வாழ்வேன். கொடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. டேய் வாங்க. அது கண்டி லூசுங்கற 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 இஷ்ட தண்டி ஆம்பளே மரியாதைலாம். என்னடா முறப்பு? என்ன முறப்பு? காலங்கரே புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கல். ஏமலே கை வச்சியா? எப்படி நீ என்னென்னலாம் பண்ண? இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? ஐயோ நீங்க அடச்சே வெக்க வெட்டவனே கொல்லைல போறவனே எப்படி நிக்க? என்னடா போற இது? அடி பாத்தால பதறி ஓடுங்கடி.
அங்கேயே பாத்து பார்த்து ஆத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? போய் தொலைங்க. வளர்க்கறனா இல்லையா இருப்பாரு. ஐயோ, ரெண்டே குடத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே. ஐயோ, நம்ம குடண்டியே குடிதண்ணி குடத்தை எங்க வச்சிருக்கு பாருங்க. ஐயோ, ஐயோ. அம்மா, இருமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. நல்லா இருக்காருமா. ஐயோ, ஆபத்துக்கு பாவங்களை சொல்றத கேளு. என் மானத்தை வாங்குறாங்க, புடவை விட மாட்டேங்கிறான். நீங்க பார்த்து இந்த புடவை இப்ப இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலைய உருவிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேனா நானு? உன்னை என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கிறப்பா. இல்லையா, என் பொண்டாட்டி எடுத்துக்க, மரியாதை இப்போ வேட்டியாச்சும் அவுத்து குடு. அவனை கட்டியா இருக்கட்டா? போடுவடா. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. ஏய், ஒரு எல்ஐசி வாங்குறேன். எல்ஐசி வாங்க. எல்ஐசி டிபார்ட்மெண்ட். எல்ஐசி. எங்கப்பா? ஒரு எல்ஐசி. சில்லறையா கொடுங்க, இல்ல இறங்குது முடி கேட்டு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என் பேக் போச்சு. என் பேக். மச்சான் பேக்க போறா. ஏய் மாமா பேக புடிச்சு ஆப்பிட்டா இதடே. என் பேக். ஏகா இக்கடே பேக். சொல்டா. ஐயோ, நீங்க என்ன இவ்வளவு வயலண்டா இருக்கீங்க? டேய், பையங்கடா. நான் பிக்கப் பார்ட்டி மட்டும் தானே எஸ்கே பார்ட்டி வேற ஆள்னே யாரா அது? ஆனா நடுவு போய் கரடினே பயங்கரமான டரிக்கினே அவன் வாடா, வந்து ஆளை கட்டுறா. ஏகா ஏங்க அடியில எங்கடா இருக்கா? நிக்கிறேன் பாரு கடையில வியாபாரத்தை ஒழுங்கா பாரு. ஏய் மாமா பேக் பார்ட்டி வந்துருது எஸ்ஆடா டேய், எங்க போறானே உன்னை விடவே நில்லு. ஏய், அண்ணே ஆளை விட்டுற வேண்டியதுதானே? யோ, என்னங்க? நீ வேற. எங்க போனாங்க? என்ன காப்பாத்துங்க. இல்ல ஓடுறியா? ஓடுற காலம் உடைக்கிற. என் பேர் காரியே இல்லாம. டேய், கோலா. அதான் நீங்க வந்துட்டீங்களா? அப்புறம் அதுக்கு இப்ப பாருங்க எப்படி கிளம்புறோம். என்ன பாக்குறீங்க? போய் புடிங்க. இல்லைங்க, அவன் நிக்கிறதே ஒரு மார்க்கமா இருக்கு. ஏதோ பிளான் வச்சிருக்கான். ஐயோ, பிளான் ஆகுது மண்ணாவுது. நீங்க வர. டேய். இந்த புஷ்கா. ஐயோ. ஏங்க, வேண்டாங்க. எனக்கு தெரியும். ஐயோ, இப்போ நான் உஷாரு. போடா போடா. நீங்க கொஞ்சம் அடங்க மாட்டீங்க. இப்ப மண்ணை போடுற பாக்கலாம். நீ அண்ணா சாப்பிடலாம். நான் தான் அப்பவே சொன்னா அவன் ஏதோ பிளான் பண்ணி நிக்கிறான்னு. நீங்க தான் கேட்கல. எங்க போயிருப்பான்? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுண்ணே டெக்னிக்கலான திருடன் பாப்போம். கேங்க்ல பெரிய தில்லங்கடினே லேஸ்ல சிக்க மாட்டான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடா. ஹலோ டார்லிங். ஓ மாமன இந்திய ராணுவமே வந்தாலும் பிடிக்க முடியாது. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். மீனை பொரிச்சு முட்டையை அவிச்சு வை. ஐயா 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 ஏன் போதுங்க, செத்துற போறான். பிடிக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே வீட்டுக்கு லஞ்சுக்கு வரது ஆர்டர் பண்ணேன். இப்படி பண்ண நான் தொழில் பண்றது. டேய், எங்கடா பேக்? அது சேர வேண்டிய எங்க பாஸ் கிட்ட கரெக்டா போய் யாரா உங்க பாஸ்? இவ்வளவுதானா? எவ்வளவு வேணும்? நீயே சொல்லு ஏன் நீதான் சொல்ல? யாரு? இந்தாள் தானா? அடே யார் அது? ஜோடியா வந்து நிக்கிறீங்க? தொழிலுக்கு புச்சா? சொல்லுடா. சட்டு இந்த வாட்டி டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயி போச்சு. இந்த பேக்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அடுத்த வாட்டி ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிறோம். வர வர உனக்கு தொழில்ல கான்சென்ட்ரேஷன் இல்லாம பூச்சு. ஏயா திருட்ட பொருளை வாங்கி சின்ன பசங்களை கெடுத்து வச்சிருக்கேன். சேட்டாயா நீ? நான் உண்மையில சேட்டே இல்ல. பீகார்ல 10 வருஷம் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தேன். திகார் ஜெயில தூக்கி என்ன உள்ள போட்டாங்க.
ஏஜ் ஆனதும் விஆர்எஸ் வாங்கிக்கினேன் சவுகார்பேட்ல செட் ஆகி செட்டில் ஆயிட்டேன். சேட்டு போலீஸ் ரைடு வருது கடை மூடு கடை போலீஸ் மூடு வந்து கதவு சாத்துறா குண்டா. டேய் கதவு சாத்து சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சத்தம் போடாதீங்க. போலீஸ் வந்து நாம ஏன் பயப்படணும்? போலீஸ் போலீஸ் ஊவுனே திப்புடுவேன். இல்லைங்க, திருட்டு பொருள் வாங்குற இடத்துல நம்ம இருந்தா நம்மளையும் தப்பா தான் நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் சும்மா வம்பு இருங்க. பண்ண கண்ணை நோண்டி எடுத்துருவேன். சார் பயப்பண்ட அப்பா இவங்க சும்மா போக மாட்டானுங்க. இந்தடா இத கதவு சந்தில தள்ளி விடு. 500 ரூபாய்க்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பானுங்க. உங்க பொருளை எல்லாம் தூக்கிக்கிட்டு பின்பக்கம் வழியா ஓடி போயிடு. ஐயோ நான் எப்படி இப்படி ஐயோ, கொஞ்சம் இருங்க, நான் தூக்கி விடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டாடா, வோடாஃபோன், பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் இதுல எது உங்ககிட்ட இருக்கு? ஏன்? ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்க நம்பர் எதுவும் தெரிஞ்சா டச்ல இருக்கலாம்னு தான். செருப்பால அடிப்பேன். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. சேச்சே, இந்த அனுபவமே புதுசா இருந்துச்சு. நான் கூட உங்க எதிர் வீட்டுல தான் இருக்கேன். தெரியும். என் பேர் செல்வம், ஆர்பர்ல வேலை செய்யறேன். நான் பாரதி, சினிமால குரூப் டான்ஸரா இருக்கேன். ஓ ஆட்டோ. டேய் டேய் யாரு? அட பாவியா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறிக்க வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு உன் பின்னாடியே நாயா போய் அலையறான். நீ என்னடா பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போய் அனுபவிக்கிறியோ? தம்பி சொல்லுடா. இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணுது. ஐயோ பாண்டி, ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனடா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர, தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகத்தாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவோம். இரு, ஏன் உருமுற? பழகிருச்ச பச்சி. டீ ஆண்டி, இல்ல காபி, இல்ல டீயே கொடுங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காளுங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய், ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா, கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ, அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய், ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ண?